வணக்கம். இன்னைக்கு நம்ம வார்ம் அப் பயிற்சி தான் செஞ்சு பார்க்க போகிறோம். வார்ம் அப் பயிற்சியில் முக்கியமான ஒரு வார்ம் அப் பயிற்சி இது. நமக்கு முக்கியமான ஒரு 2 ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தைராய்டு பிரச்சனைகள், முதல்ல உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய அங்கங்களை இயக்கக்கூடிய சர்வங்காசனம். அதுக்கப்புறம் பக்ஷிமோத்தாசனம், சுகருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆசனம் பக்ஷிமோத்தாசனம். இந்த 2 ஆசனங்கள் செய்யறதுக்கான ஒரு வார்ம் அப் பயிற்சி இது. இதை நம்ம வார்ம் அப் பயிற்சியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த வார்ம் அப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்லா நமக்கு வார்ம் அப் இந்த பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல கீழே தலை தொட்டு அதுக்கப்புறம் மேலே நல்ல தொட்டு தொட்டு வர்றதுனால நமக்கு குறிப்பாக தொடை, இடுப்பு, சைடில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் குறைச்சி நல்ல ஸ்லிம்மாக கொண்டு வர்றதுக்கும் பெஸ்ட்டான ஒரு வார்ம் அப் பயிற்சி. அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சதைகள்லாம் நல்லா குறையும். தொடைப்பக்கம் இருக்கக்கூடிய சதைகள் நல்லா குறையும். நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த வார்ம் அப்பை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். முதுகு வலி, கழுத்து வலி இருக்கிறவங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த வார்ம் அப்பை தவிர்த்துக்கலாம். மற்றவங்க எல்லாரும் செய்யலாம். ஆரம்பத்தில் நமக்கு செய்யும் போது கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வார்ம் அப் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். செஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எளிமையாக இருக்கும். இந்த முதல்ல ஆரம்பத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு 10 கவுண்டிங் அவங்க செஞ்சு காட்ட போகிறாங்க. நீங்கள் முதல்ல 10 கவுண்டிங்காக ஒரு 3 செட்டு பண்ணுங்கள். ஒரு 10 கவுண்டிங் பண்ணுங்கள், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, திருப்பி ஒரு 10 கவுண்டிங், கொஞ்சம் ரெஸ்ட்டு, திருப்பி 10 கவுண்டிங், இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த 10 கவுண்டிங் 20 கவுண்டிங்காக மாற்றிக்கிட்டு செய்யும்போது நல்ல உடம்புக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நல்ல இடுப்பு பக்கம், அடி வயிற்று பக்கம், தொடை பக்கம் இருக்கிற சதை குறையிறத நம்ம நல்லா உணர்ந்துக்க முடியும். அதே மாதிரி இந்த 2 ஆசனமும் ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். இந்த வார்ம் அப் பயிற்சியை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு வார்ம் அப் பயிற்சி. இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க, பாருங்கள். பார்க்குறதோட விடாதீங்க, நீங்களும் தொடர்ந்து ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ பக்ஷிமோத்தாசனம், ஹாலாசனம் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட். கைகளை நல்லா மேலே தூக்கிக்குங்க, காலத்து கொண்டு தொடுங்க. பேக். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேரம் வந்துடுங்க. வஜ்ராசனத்துலேருந்து நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்குங்க. நல்லா ரிலாக்ஸ் ஆகுங்க. அடுத்த ஒரு வார்ம் அப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.